ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தற்போது நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைகின்றார். திரு நந்தகுமார், இந்த ஒரு விசிட்டை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட விசிட். எல்லா எம்எல்ஏஸுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே முதல்ல தங்களுடைய தொகுதிக்கு போய் நன்றி சொல்லுவாங்க, நிறைய விஷயங்களை செய்வாங்கங்கிறது ஒரு மரபாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் ஒரு 2 மாதம் தாமதமாக சென்றாலும் அங்கே நிறைய பணிகளை இன்னைக்கு அவர் மேற்கொள்கிறாருங்கிறத பார்க்கிறோம். உங்களுடைய பார்வைகள் இந்த விசிட் பற்றி? ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் விஜய் அவர்கள் முதல்வராக இருந்தாலும் பெரம்பூர் தொகுதிக்கு அவர் எம்எல்ஏ. அந்த வகையில மற்ற எல்லார்த்த விட அந்த பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு விஜய் அவர்கள் கிட்ட உரிமை அதிகமா இருக்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் வெறும் நன்றி தெரிவிக்கிறதுக்கு மட்டும் உடனடியா போய் நன்றி தெரிவிக்கிறது ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவர் போகும்போது ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜா போகணுங்கிறதுக்காக இதை செஞ்சிருக்காரோன்னு பாக்குறேன். அதோட மட்டும் இல்லாம அவர் முதலமைச்சரா பதவியேற்ற நாள்ல இருந்து செக்ரட்டரியேட்லயும் ரொம்ப அதிகமான வேலை சுமை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அவரு ரெகுலரா அங்க போய் அந்த வேலைகள் எல்லாம் எப்படி பண்ணாங்க, அமைச்சரவை விரிவாக்கம் நடந்துச்சு, அமைச்சர்களுக்கு பொறுப்பு, ஆய்வு கூட்டங்கள் எல்லாமே அதீதமா நடந்துகிட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ அவர் அந்த பெரம்பூர் தொகுதிக்கு போயிருக்கும் போது இன்னைக்கு அவருடைய தொகுதியில எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வச்சு ஒரு எம்எல்ஏவா அந்த பகுதியில உட்கார்ந்து இருக்கும் போது அந்த மக்களுக்கு, ஏன்னா இப்போ திருச்சி கிழக்குக்கு போனாரு, ஏன்னா போனாருன்னா அவர் அங்க ராஜினாமா பண்ணிட்டாரு. அதனால அங்க அடிக்கடி இனிமேல் அவர்னால பயணிக்கிற வாய்ப்பு குறைச்சு, ஒரு மாசம் நான் ஒரு மாவட்டத்துக்கு போவேன்னு சொன்ன, பட் அந்த மாதிரி டூர்ல ஒரு திருச்சி வறுமை ஒழிய பெரம்பூருங்கிறது அவருடைய தாய் தொகுதி, சொந்த தொகுதி. அப்ப அதனால அது எப்ப வேணா அடிக்கடி போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அதனால இவரு நம்ம போலான்னு போயிருக்காரு ஒழிய இது பெரம்பூர் மக்களை அவமதித்தோ இல்ல காலம் தாழ்த்தியோ போறாருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. லேட்டா போனாலும் லேட்டஸ்டா போறாருங்கிற மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணி அந்த மக்களுக்கு தேவையான அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏக்கள் கிட்ட எந்த விதமான தங்குதடையற்ற அவங்க தொகுதி மக்களுக்கு உண்டான தேவைகளை பூரா அத்தனை தேவைகளையும் அவங்க கொடுக்கறதுக்கும் அந்த மக்கள் எளிமையா அணுகக்கூடிய வகையில் அவங்க ஆப்லாம் லான்ச் பண்றதா கூட சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த ரேஷன் கடையில கூட அந்த தொகுதியில சேரக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் ஒரு 73,000 பேர்களுக்கு புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கிறதா அவங்களுக்கு விநியோகிக்கப்படுதா சொல்லப்படுது. இந்த பெரம்பூர் தொகுதியில மட்டும் ஸ்பெசிபிக்கா ஒரு 359 ரேஷன் கார்டுகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் இருக்கிறதாக சொல்லப்படுது இன்னைக்கு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது ஒரு லேண்ட்மார்க் விசிட் பை சிஎம் டு ஹிஸ் ஓன் கான்ஸ்டிட்யூயன்சி தான் நான் பாக்குறேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.